இன்றைக்கி நம்ம தந்தி மோட்டாரில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பைக் லவர்ஸ்க்கு ஒரு பிடிச்சமான ஒரு டிசைனில் இருக்கக்கூடிய ரீசெண்டாக லான்ச் ஆன ஒரு பைக்கை தான் நம்ம கொண்டு வந்திருக்கோம். முக்கியமாக ஒரு பிராண்டை பற்றி சொல்லணும் அப்படின்னா ரீசெண்டாக உங்களுக்கு கூட தெரிஞ்சிருக்கலாம். இந்த 350 சிசிக்கு மேலே இருக்கிற பைக்ஸ் எல்லாத்தையுமே ஒரு பவரை டவுன் சைஸ் பண்ணி இந்த ஜிஎஸ்டி முன்னாடி வந்து 40% வந்து 350 சிசிக்கு மேலே போனால் இருந்துச்சு. அதை வந்து சிசி வந்து கொஞ்சம் கம்மி பண்ணி ஒரு 18% ஜிஎஸ்டியில் அதே ப்ரைஸில் திரும்பவும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு புது மோட்டார் சைக்கிளை கொண்டு வந்திருக்காங்க. அது வேறு எந்த பிராண்டும் இல்லை, ட்ரையம்போட ரீசெண்டாக லான்ச் ஆன ட்ராக்கர் 400 தான் நம்ம கூட இருக்குது. இதை பற்றி என்னென்ன விஷயங்கள் இருக்குது, இதில் என்ன மாதிரியான பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, ஏதாவது சேஞ்சஸ் இருக்கா, இந்த மாதிரி பல விஷயங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இந்த ட்ரையம்பை பற்றி சொல்லணும். இந்த ட்ரையம்பில் ஆல்மோஸ்ட் வந்து அவங்கக்கிட்ட வந்து ஸ்பீட் 400, டங்ஸ்டனு, ஸ்க்ராம்பிளரு இந்த மாதிரி நிறைய பைக்ஸ் இருக்குது. அதே லைனப்பில் இந்த ட்ராக்கர் 400ல் என்ன மாறி இருக்குது, என்ன சேஞ்சஸ் நடந்திருக்கு, அவங்க எப்படி மார்க்கெட் பண்ணுறாங்க அப்படின்னா, இது ஒரு ஃப்ளாட் ட்ராக் ரேசிங்கில் இருக்குது, ஃப்ளாட் ட்ராக் ரேசிங் டிசைனில் இருக்குது, ஒரு ஃப்ளாட்டான சர்ஃபேஸில் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் வந்து அவங்க வந்து மார்க்கெட் பண்ணுறாங்க. பட் எனக்கு இந்த டிசைன் எப்படி பிடிச்சிருக்கு அப்படின்னா, நிறைய அவங்களோட மாடல்ஸில் இருக்கக்கூடிய எல்லா மாடலையும் கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் தனித்துவமாக தெரியுதுன்னு சொல்லலாம். அந்த டிசைனே வந்து அந்த ஃப்ளாட் ட்ராக் டிசைன் அப்படின்றது ஒரு நம்மளால் பார்க்க முடியுது. ஒரு ரேசிங் ஸ்டைலில் இருக்க மாதிரியான ஒரு ஃபீல் வந்து நமக்கு கிடைக்குதுன்னு சொல்லலாம். கண்டிப்பாக வந்து இந்த டிசைன் லாங்குவேஜ் அப்படின்றது கண்டிப்பாக நல்லா இருக்குது. ஒரு ஃப்ளாட்டாக கொடுத்துருக்கிறதுனால கண்டிப்பாக வந்து இது நிறைய பேருக்கு பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஃப்ரண்ட்டில் என்ன சேஞ்சஸ் நடந்திருக்கு, அவங்க இருக்கிற லைனப்பில் இருக்க பைக்ஸுக்கும் ஃப்ரண்ட்டில் இதுக்கும் என்ன சேஞ்சஸ் அப்படின்றத பார்ப்போம். ஃப்ரண்ட்டோட வைசர் அப்படின்னு பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் சின்னதாக வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் காம்பேக்டான ஒரு டிசைன் இந்த மாடலுக்கு நல்லா சூட்டாகவே ஆகுதுன்னு சொல்லலாம். அதில் ஒரு 400 அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டிக்கரிங்ஸ் வந்து நமக்கு பண்ணியிருக்காங்க. மேலே ஃபுல்லாக பிளாக்கில் வந்து நமக்கு கிடைக்குது. ஹெட்லைட் யூனிட் பார்த்தோம் அப்படின்னா ஆல்மோஸ்ட் அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய இந்த ஸ்பீட் 400, டங்ஸ்டன் எல்லாத்தில் இருக்க மாதிரியான ஒரு டிசைன் தான் வந்து நமக்கு இதில் கொடுத்துருக்காங்க. அதே ஒரு சர்க்குலர் டிசைனில் வந்து நமக்கு கிடைக்குது. எல்இடியில் உங்களுக்கு வந்து லைட்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்குது. அதே மாதிரி கீழே பார்த்தோம் அப்படின்னா யூஎஸ்டி ஃபோக்ஸ், அதுவும் எந்த சேஞ்சஸுமே கிடையாது. அதே தான் இதுக்கு முன்னாடி இருந்த லைனப்பில் என்ன இருக்கோ அதே தான் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. ஒரு யூஎஸ்டி ஃபோக்ஸ் வந்து ஒரு 43 mmல வந்து நமக்கு கிடைக்குது. ஃப்ரண்ட் டிஸ்க் பொறுத்த வரைக்கும் எந்த சேஞ்சஸுமே கிடையாது, அதே தான் வந்து நமக்கு கிடைக்குது. ஒரு 300 mmல வந்து நமக்கு ஃப்ரண்ட்டில் கொடுத்துருக்காங்க. ரியரை பொறுத்த வரைக்கும் ஒரு 230 mm வந்து நமக்கு கிடைக்குது. டியூல் சேனல் ஏபிஎஸ் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டோட அலைஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு 17 inchல வந்து நமக்கு கிடைக்குது. ஃபுல்லாக பிளாக் அவுட் பண்ணியிருக்காங்க. பார்க்குறதுக்கு கலர் காம்பினேஷன் சூப்பராகவே இருக்குது அப்படின்னு சொல்ல முடியும். முக்கியமாக இந்த கலருக்கு நல்லா சூட் ஆகுதுன்னு சொல்லலாம். அதே மாதிரி பைபரியோட கேலிப்பர்ஸ் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. டயரோட ப்ரொஃபைல் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 110/70 17 inch அலைஸ் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் டிசைன் பொறுத்த வரைக்கும் சேஞ்சஸ் அப்படின்றது எதுவுமே நமக்கு வந்து கிடையாது. ஃபோர்க்காக இருக்கலாம், டிஸ்காக இருக்கலாம், டயர் ப்ரொஃபைலாக இருக்கலாம், எல்லாமே வந்து அதே தான் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி இருந்த அந்த ஸ்பீட் 400, T400 இருக்கக்கூடிய அதே தான் வந்து நமக்கு இதில் கிடைக்குது. டயர் மட்டும் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் மல்டி செக்ஷன் டயர்ஸ் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. பட் இருந்தாலும் இது வந்து ஒரு ஸ்ட்ரீட் ரேசர்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா இது வந்து ஆஃப் ரோட் அப்படின்றதுக்கு கேப்பபிள் கிடையாது. இன்ஜின் பொறுத்த வரைக்கும் ஒரு டவுன் சைஸ் பண்ணியிருக்காங்க. முக்கியமான சேஞ்சஸ் அப்படின்றது இந்த இன்ஜினில் வந்து நடந்திருக்கு. பவர் ஃபிகர்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா முன்னாடி வந்து ஒரு 400 சிசியாக இருந்ததை இப்போ ஒரு 350 சிசியாக வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் நம்பர் பிளேட் பார்த்து நீங்கள் வந்து பயந்துட வேணாம். அதில் வந்து 400 அப்படின்னு சொல்லி இந்த இடத்துலலாம் வந்து நம்ம கொடுத்துருப்பாங்க. அப்படி தான் மார்க்கெட் பண்ணுறாங்க. பட் ஆக்சுவலாக பார்த்திங்க அப்படின்னா இது வந்து ஒரு 350 சிசி இருக்கக்கூடிய இன்ஜின் தான். இன்ஜின் பொறுத்த வரைக்கும் 349 சிசி லிக்விட் கூல்டு சிங்கிள் சிலிண்டர் வந்து உங்களுக்கு கிடைக்குது. அதே மாதிரி கியர் பாக்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 6 ஸ்பீட் கியர் பாக்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. பவர் ஃபிகர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு 40 PS பவர், அதே பவர் தான் வந்து நம்ம கொண்டு வந்திருக்காங்க. பவரில் எந்த மாற்றமும் இல்லை. ஆனால் டார்க் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு 32 Nm டார்க் வந்து நமக்கு கிடைக்குது. முன்னாடி 37 இருந்தது, இப்போ 32 வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக இது ஓட்டும்போது பவர் எப்படி இருக்குது, ஏதாவது இனிஷியலில் உங்களுக்கு வந்து சேஞ்சஸ் இருக்கா அப்படின்றத கண்டிப்பாக நம்ம ரைட் பண்ணும்போது பார்ப்போம்.
ரியர் சஸ்பென்ஷன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு மோனோ ஷாக்கில் வந்து நம்ம கொடுத்துருக்காங்க. ஒரு ப்ரீலோட் அட்ஜஸ்டபிள் உங்களுக்கு வந்து கிடைக்குது. முக்கியமாக ரியரோட சேஞ்சஸ் என்ன நடந்திருக்கு அப்படின்றத பார்ப்போம். ரியர் பொறுத்த வரைக்கும் ஆல்மோஸ்ட் வந்து அதே சேம் டிசைன் தான் வந்து நமக்கு வந்து கிடைக்குது. அதே மாதிரி இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இது கொஞ்சம் நல்லா ஒரு மேட் ஃபினிஷிங்கில் வந்து நமக்கு பில்லியனோட கிராப் ரயில் வந்து நமக்கு ஃபுல்லாக வந்து க்ளோஸ்டாக வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. முக்கியமாக இதை வந்து அப்படியே ஆஃப் கட் பண்ணாமல் ஓரளவு வந்து ஃபுல்லாக வந்து இங்கே மக்காட் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக மழை பெய்யும் போது சகதி அப்படின்றது உள்ளே வரும். கண்டிப்பாக அது வந்து தவிர்க்கிறதுக்கு இங்கே கொடுத்துருக்கிறது ஒரு வரவேற்கத்தக்க விஷயம் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி ரியரில் ஒரு டைல் லைட் பொறுத்த வரைக்கும் ஒரு சங்கியான ஒரு ஃபீல் வந்து நமக்கு கிடைக்குது. இண்டிகேட்டர்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் இருக்கிற அதே இதுதான் இதுலேயும் பயன்படுத்தியிருக்காங்க. கொஞ்சம் க்யூட்டாகவே வந்து இருக்குது. ரியர் பொறுத்த வரைக்கும் ஒரு மினிமலிஸ்டிக்கான ஒரு டிசைனாக இருந்தால் கூட கண்டிப்பாக நிறைய பேருக்கு இந்த டிசைன் அப்படின்றது ரொம்பவே பிடிக்கும். முக்கியமான சேஞ்சஸ் அப்படின்னு பார்க்கும்போது இதோட டிசைனில் நம்ம நிறைய பார்க்க முடியுது. அதில் ஒரு சேஞ்சஸ் அப்படின்னு பார்க்கும்போது இதோட சீட்டும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு மாதிரியான ஃப்ளாட்டாக வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரு சீட் கவுலுமே வந்து உங்களுக்கு கிடைக்குது. இன்கேஸ் வந்து நீங்கள் வந்து 2 பேராக போகணும் அப்படின்னாலும் இந்த சீட் கவுலை வந்து நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கலாம். அது எப்படி ரிமூவ் பண்ணலாம் அப்படின்றத வாங்க காட்டுறேன். இங்கே நீங்கள் சீட் வந்து கழட்டுறதுக்கான ப்ரொஃபஷன் வந்து நம்ம கொடுத்துருக்காங்க. உங்களோட கீயை இங்கே நீங்கள் போட்டுட்டு பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து நீங்கள் கழட்டிக்கலாம். இங்கே நீங்கள் சீட்டை கழட்டிட்டு இதில் ஒரு அலன் கீ வந்து நம்ம கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் ரிமூவ் பண்ணிவிட்டு நீங்களே வந்து இந்த சீட் கவுலை வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். பண்ணிட்டீங்க அப்படின்னா 2 பேர் தாராளமாக வந்து போக முடியும். அப்படியே சீட்டை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு எடுத்திங்கன்னா லாக் ஆகிடும். இதோட சீட் ஹைட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 8.5 mm வந்து நம்ம கொடுத்துருக்காங்க. நான் ஒரு ஷார்ட்டான ஒரு ஆள் தான். என்னோடய ஹைட் வந்து ஒரு 5.4 5.5 தான் வந்து இருக்கும். என்னோடய ஹைட்டுக்கு டோவை ஈஸியாகவே வந்து என்னால் கீழே வந்து வைக்க முடியுது. உட்காரும்போது ஒரு கம்ஃபர்ட் அப்படின்றது ரொம்பவே நல்லாயிருக்கு. இது ஒரு ஃப்ளாட் சீட்டாக வந்து நம்ம கொடுத்துருக்காங்க. குஷனும் வந்து கொஞ்சம் ஸ்டிஃபர் தான், பட் ஆனால் இருந்தாலும் உட்காரும்போது ரொம்பவே நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ரைடரோட ட்ரையாங்கிள் அப்படின்னு பார்க்கும்போது நல்ல ஒரு ஸ்ட்ரீட் ரேசிங்கில் இருக்க மாதிரியான ஒரு ஃபீல் வந்து நமக்கு கிடைக்குது. முக்கியமான சேஞ்சஸ் அப்படின்றப்ப இந்த டேங்க் வந்து புதுசாக வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. பாக்ஸி ஸ்டைலில் வந்து நமக்கு கிடைக்குது. ஃபியூலோட கெப்பாசிட்டி அப்படின்னு பார்க்கும்போது ஒரு 13 லிட்டர்ஸ் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. ரைடரோட ட்ரையாங்கிள் அப்படின்றது நல்லாவே இருக்குது. முக்கியமான சேஞ்சஸ் இந்த ஹேண்டில் பார் வந்து கொஞ்சம் ஃப்ளாட்டாக ஒய்டராக வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. உட்காரும்போது அந்த ரைடிங் பொசிஷன் அப்படின்றது நல்ல ஒரு கான்ஃபிடென்ட்டாக வந்து இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி நீங்கள் கியர்ஸ் வந்து போடுறதுக்கும் ரீபொசிஷன் வந்து கியர்ஸ் வந்து நமக்கு பண்ணியிருக்காங்க. நீங்கள் ஈஸியாக வந்து உங்களால் பண்ண முடியும். ஸ்லிப்பர் கிளச்சுமே வந்து இதில் இருக்குது. ஓட்டும்போது ரொம்பவே பர்ஃபெக்டாக கியர் ஷிஃப்டிங் அப்படின்றது இருக்குது. இதில் எக்ஸாஸ்டோட நோட் எப்படி இருக்குது அப்படின்றத பார்ப்போம். இக்னிஷன் ஆன் பண்ணோம் அப்படின்னா பீட்டு ஆல்மோஸ்ட் இருக்கக்கூடிய ட்ரையம்பில் இருக்கிற எல்லா லைனப்பில் இருக்கக்கூடிய அதே பீட்டு தான் வந்து நமக்கு இருக்குது. ரொம்ப ஒரு மாதிரியான ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபீல் வந்து நமக்கு கொடுக்குது. ஏன்னா இதுக்கு முன்னாடி ஸ்பீட் 400 இருக்கலாம், டென்ஷனாக இருக்கலாம். அதை இதையும் கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் இந்த ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு பீட் அப்படின்றது கண்டிப்பாக சொல்லலாம். அதே மாதிரி எக்ஸாஸ்ட் பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்க்ராம்ப்ளர் 400 XL இருக்கக்கூடிய அதே எக்ஸாஸ்ட் தான் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. மற்றபடி சைட் ப்ரொஃபைலில் எந்த சேஞ்சஸ் அப்படின்றது எதுவுமே நமக்கு வந்து கிடையாது. அதே கேக்கு தான், க்ரீம் மட்டும் வேறு அப்படின்ற மாதிரி தான் இது வந்து கொடுத்துருக்காங்க. கன்சோல் பொறுத்த வரைக்கும் எந்த சேஞ்சஸ் அப்படின்றது எதுவுமே நமக்கு வந்து கிடையாது. அனலாக் ப்ளஸ் டிஜிட்டலில் வந்து நமக்கு ஆல்மோஸ்ட் அவங்களுடைய லைனப்பில் இருக்கக்கூடிய மோட்டார் சைக்கிள் இருக்கக்கூடிய அதே கிளஸ்டர் தான் வந்து இங்கேயும் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. முக்கியமாக இதில் வந்து ப்ளூடூத் ஆப்ஷன்ஸ் வந்து நமக்கு கிடைக்குது. ட்ராக்ஷன் கண்ட்ரோல் வந்து உங்களுக்கு இருக்குது. டியூவல் சேனல் ABS வந்து உங்களுக்கு கிடைக்குது. ட்ராக்ஷன் கண்ட்ரோல் வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து ஸ்விட்ச் பண்ணிக்க முடியும். ஆன் பண்ணிக்கலாம், ஆஃப் பண்ணிக்கலாம். அதே மாதிரி சிம்பிளான ஒரு டிஸ்பிளே தான் வந்து இதில் பெரிய சேஞ்சஸ் அப்படின்றது எதுவுமே நமக்கு வந்து கிடையாது. முக்கியமாக இந்த ட்ரையம்ப் பற்றி சொல்லணும் அப்படின்னா அவங்களோட அந்த குவாலிட்டி அப்படின்றது கண்டிப்பாக வந்து எல்லா இடத்துலையும் வந்து நல்லா பண்ணியிருப்பாங்க. ஏன்னா அந்த பேனல் கேப்ஸ் அப்படின்றது எதுவுமே இருக்காது. நீட்டாக வந்து அந்த ஒயரிங்ஸ் வந்து எல்லாமே நீட்டாக பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி பெயிண்டிங் குவாலிட்டியும் பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதே மாதிரி இந்த சுவிட்ச் கேஸோட குவாலிட்டி அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப டீசெண்டாக நல்லா நீட்டாகவே வந்து நமக்கு வந்து பண்ணியிருப்பாங்க. அது மாதிரி சுவிட்சோட குவாலிட்டியும் வந்து நீங்கள் ரொம்ப லைஃப் வர மாதிரி தான் வந்து இருக்கும். அதே மாதிரி இங்கே வந்து உங்களுக்கு வந்து ட்ரிப்பு வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறது, ட்ராக்ஷன் வந்து நீங்கள் ஆன் ஆஃப் பண்ணிக்கிற விஷயங்கள் எல்லாமே இந்த இடத்துல நீங்கள் பண்ணிக்கலாம். இண்டிகேட்டர்ஸ் ஆஸ் யூஷுவல் இருக்கக்கூடிய ஆர்என்மே வந்து நமக்கு கிடைக்குது. அதே மாதிரி மிரர்ஸ் பொறுத்த வரைக்கும் எந்த சேஞ்சஸ் அப்படின்றது எதுவுமே நமக்கு வந்து கிடையாது. கலர்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 3 கலர்ஸில் வந்து உங்களுக்கு கிடைக்குது. எல்லோ, பிளாக்கு, எனக்கு பிடிச்ச இந்த
அலுமினியம் சில்வர் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கலரும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு லுக்ஸை வந்து நம்ம கொடுக்குன்னு சொல்லலாம். சைட் ப்ரொஃபைல்லாம் பார்க்கும்போது அது முக்கியமாக நம்ம வந்து ரோட்டில் ஓட்டும்போது நிறைய பேர் நம்மளை வந்து இந்த கலர்ஸ் பார்க்க டிஃப்ரெண்ட்டாக இருக்கே அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதோட பட்ஜெட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 2,45,000 ருப்பீஸ்க்கு எக்ஷோரூம் வந்து கோட் பண்ணியிருக்காங்க. இதோட ஆன் ரோட் ப்ரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு 2,90,000க்கு மேலே உங்களுக்கு வந்து கிடைக்கும். இப்போ நம்ம இந்த ட்ரைம்போட ட்ராக்கர் 400 எப்படி பர்ஃபார்மன்ஸ் இருக்குது அப்படின்றத நம்ம செக் பண்ணலாம். இதில் முக்கியமான சேஞ்சஸ் அப்படின்னு பார்க்கும்போது இன்ஜினை வந்து நம்ம முன்னாடி இருந்ததை விட டவுன் சைஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு 349 சிசியில் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. பவர் ஃபிகர்ஸ் பொறுத்த வரைக்கும் பவரில் எந்த மாற்றமும் இல்லை, அதே 40 பிஹெச்பி தான். டார்க்கை பொறுத்த வரைக்கும் 32 Nm டார்க்கு. பழசை விட பார்த்திங்க அப்படின்னா முன்னாடி 37 இருந்த விஷயங்கள் இப்போ 32 வந்து மாறியிருக்காங்க. இதோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது, சிட்டி ஹைவே எப்படி பர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்றத பார்ப்போம். இப்போ ஃபஸ்ட் கியர் போட்டு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஃபஸ்ட் கியரில் இனிஷியல் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். தேர்டு, ஃபோர்த்து, ஃபிஃப்த்து. இந்த ட்ராக்கரோட லோவண்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இனிஷியலாக ஃபஸ்ட் கியர் போட்டு பம்பினஸ் அப்படின்றது கொஞ்சம் நல்லா ஃபீல் பண்ண முடியுது. செகண்ட் கியர் போடுவோம். தேர்டில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 5,000 RPM வந்து நமக்கு போகுது. ஃபோர்த்து, ஃபிஃப்த்து. இனிஷியலாக ஓட்டுறதுக்கு நம்ம ஃபஸ்ட் கியர்லேயே அந்த பம்பினஸ் அப்படின்றது நம்மளால் நல்லா ஃபீல் பண்ண முடியுது. ஃபஸ்ட் கியரில் ரொம்ப நல்லா இருக்குது. நீங்கள் வந்து ஒரு த்ராட்டில் கொடுக்குறீங்க அப்படின்னா அந்த இனிஷியலாக நல்லா கனெக்ட் ஆகுது. முக்கியமாக வந்து இது நீங்கள் ஒரு 6 கியர் வரைக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா சிட்டிக்குள்ளே ஈஸியாக இடிக்காமல் வந்து நம்மளால் ஓட்ட முடியும். அந்தளவுக்கு ஒரு காமான ஒரு இன்ஜின் அப்படின்னு சொல்ல முடியும். நல்ல ஒரு ரிஃபைன்மெண்ட் அப்படின்றது நல்லாவே நம்மளால் ஃபீல் பண்ண முடியுது. இதோட ஹேண்டில் பாஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா நல்லா ஒரு வைடராக வந்து நம்ம கொடுத்துருக்காங்க. அந்த ரைட் பண்ணுறதுக்கே பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஒரு கான்ஃபிடென்ட் கொடுக்குது அப்படின்னு சொல்ல முடியும். பர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் கியர் நல்லா ஒரு டவுன் ஷீட் பண்ணி ஒரு புஷ் பண்ணிங்க அப்படின்னா அந்த ஒரு தேர்டு ஃபோர்த்தில் நல்ல ஒரு டாப் நாச்சாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். நல்ல ஒரு பஞ்சியான ஒரு ஃபீல் வந்து அந்த ஃபிஃப்த்தில் முக்கியமாக வந்து ஒரு ஃபிஃப்த்தில் நீங்கள் ஒரு 6,000 RPM போகிறீங்க அப்படின்னா அதோட வைப்ரேஷன் அப்படின்றது லைட்டாக நமக்கு வந்து ஃபீல் ஆகுது. ஆனால் அந்தளவுக்கு பெரிய வைப்ரேஷன் அப்படின்றது கிடையாது. கிளச்சை பொறுத்த வரைக்கும் இதில் வந்து ஒரு ஸ்லிப்பர் கிளச் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி இருந்த விஷயம். நல்ல கியர் ஷிஃப்டிங் அப்படின்றது ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது. நீங்கள் ஒரு டேர்னிங்லாம் இது பாருங்கள், டேர்னிங்லாம் நீங்கள் வந்து ஒரு கட் பண்ணுறீங்க அப்படின்னா நல்லா ஈஸியாக வந்து உங்களுக்கு வந்து சூப்பராக கட் பண்ணி ஓட்டலாம். அந்தளவுக்கு வந்து ஹேண்டில் பார் நல்லா ஒய்டாக இருக்கிறதுனால நல்லா ஹைவே க்ரூசிங் பண்ணும்போது நல்லா ஒரு கார்னர்ஸ் எடுக்கிறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இது சிட்டி யூஸ்க்கும் சரி ஹைவேக்கும் நல்லாவே வந்து உங்களுக்கு வந்து கனெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அந்தளவுக்கு நீங்கள் கியர் ஷிஃப்டிங் அப்படின்றது நீங்கள் கரெக்டான RPMல கரெக்டாக கியர் ஸ்விட்ச் பண்ணிங்க அப்படின்னா நல்லாவே வந்து அந்த டார்க்கியான ஒரு ஃபீல் வந்து நம்மளால் பார்க்க முடியும். நல்ல ஒரு பஞ்சிட்டாக இருக்குது. ஃபிஃப்த்து கியரில் 100ல் ஒரு 7,000 RPM வந்து கனெக்ட் ஆகுது. திரும்பவும் நீங்கள் ஒரு 6th கியர் வந்து மாற்றினீங்க அப்படின்னா டாப் நாச்சாக உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ஃபீல் வந்து கிடைக்கும். 100ல் நமக்கு வைப்ரேஷன் அப்படின்றது தெரியலை. பட் நீங்கள் வந்து ஒரு 120 எல்லாம் போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒரு ஸ்டேபிளான ஒரு ரைடு அப்படின்னு சொல்ல முடியாது. கண்டிப்பாக வந்து அந்த ஸ்லிப் ஆகும். நம்ம டெஸ்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காண்டி இந்த ஸ்பீடை வந்து நம்ம மேட்ச் பண்ணி ஓட்டுறோம். பட் நீங்கள் வந்து ஒரு 100 க்ரூஸ் அப்படின்றது ஒரு போதுமான அளவு ஸ்பீடு. வைப்ரேஷன் அப்படின்னு பார்க்கும்போது இப்போ நம்ம ஒரு 140 வந்து அட்டைன் பண்ணோம். பட் வந்து 120க்கு மேலே போகிறீங்க அப்படின்னாவே வைப்ரேஷன் அப்படின்றது உங்களுக்கு காலுக்கு நல்லாவே உங்களால் ஃபீல் பண்ண முடியும். டேங்க்லேயும் அந்த வைப்ரேஷன் அப்படின்றத ஃபீல் பண்ண முடியும். இந்த வண்டி யாருக்கெல்லாம் செட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா டெய்லி பர்பஸ், அதாவது நான் வந்து சிட்டிக்குள்ளேயும் ஓட்டணும், ஹைவேலையும் எனக்கு வந்து அந்த ஒரு ஃபீல் கிடைக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து இது செட் ஆகும். ஏன்னா இது வந்து ஒரு ஸ்ட்ரீட் ரேசர் தான். இது நீங்கள் வந்து ஆஃப் ரோட்லாம் பண்ண முடியாது. டேர்னிங் ரைடர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஹேண்டில் பார் ஒய்டராக இருக்கிறதுனால கண்டிப்பாக நீங்கள் சிட்டிக்குள்ளெல்லாம் வந்து ஏதாவது சிக்னலில் டேர்ன் பண்ணுறீங்க அப்படின்னா
கொஞ்சம் வந்து கொஞ்சம் டைட்டான தான் இருக்கும். ஏன்னா அந்தளவுக்கு வந்து ஒய்டராக இருக்கிறதுனால பக்கத்தில் யாராவது ரொம்ப நெருக்கமாக வந்தாங்க அப்படின்னா நம்ம ஹேண்டில் பார் அவங்க வண்டியில் இடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரைடினோட பொசிஷன் கொஞ்சம் லைட்டாக தான் நீங்கள் வந்து டவுன் பண்ணி ஓட்டுற மாதிரி இருக்குது. மற்றபடி ஓட்டுறதுக்கு ரொம்ப 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 ப்ளசண்ட்டாக இருக்குது, ரொம்ப காமாக இருக்குது. நீங்கள் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு டவுன் பண்ணி உங்களுக்கு ஓட்டணுன்ற அவசியம் வந்து உங்களுக்கு கிடையாது. கிளச் பொறுத்த வரைக்கும் இதில் வந்து ஒரு ஸ்லிப்பர் கிளச் வந்து நம்ம கொடுத்துருக்காங்க. ஒரு டவுன் ஷிஃப்ட்லாம் பண்ணிட்டு போடுறோம் அப்படின்னா ஈஸியாக ரொம்ப ஸ்மூத்தாக வந்து கியர் வந்து ஷிஃப்ட் ஆகுது. ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு. கிளச்சும் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ஹார்டெல்லாம் இல்லை. சிட்டிக்குள்ளே நீங்கள் எவ்வளோ நேரம் ட்ராவல் பண்ணாலும் ஓட்டினாலும் கண்டிப்பாக வந்து இது வந்து ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது. உங்களுக்கு வந்து பெயின் அப்படின்றது கண்டிப்பாக வராது. சஸ்பென்ஷன் பொறுத்த வரைக்கும் ரியரில் வந்து ஒரு மோனோஷாக் வந்து நம்ம கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் யூஎஸ்டி வந்து கிடைக்குது. பட் இருந்தாலும் பார்த்திங்க அப்படின்னா சஸ்பென்ஷன் பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப ஹார்டான்னு சொல்ல முடியாது, ஓரளவு மாட்ரேட்டாக வந்து நம்ம கொடுத்துருக்காங்க. ரொம்ப பள்ளத்துலலாம் விட்டு ஓட்டினீங்கனாலும் அந்தளவுக்கு வந்து இம்பேக்ட் அப்படின்றது நமக்கு வந்து பாடியில் வராது. முக்கியமாக இந்த த்ராட்டிலோட ரெஸ்பான்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு கொஞ்சம் லீனியராக இருக்க மாதிரி தான் இருக்குது. நீங்கள் கரெக்டான ஆர்பிஎம்மில் கியர் ஸ்விட்ச் பண்ணி ரைஸ் பண்ணிங்கன்னு வச்சுங்களேன், சும்மா வேறு லெவலாக இருக்குது. சும்மா ராக்கெட் மாதிரி போகுதுன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு வந்து அந்த மிட் ரேஞ்சு சூப்பராக இருக்குது. அந்த மிட் ரேஞ்ச் வந்து முக்கியமாக வந்து நீங்கள் 4th-லேருந்து 5th ஸ்விட்ச் பண்ணும்போது நல்லாவே வந்து ஃபீல் பண்ணுவீங்க. எக்ஸாஸ்டோட நோட்டு ஹையர் ஸ்பீடில் வேறு லெவலான ஒரு எக்ஸாஸ்ட் நோட் அப்படின்னு சொல்லலாம். இது நிறைய பேருக்கு ஃபீல் பண்ணுவாங்க. ஓட்டும்போது முக்கியமாக அந்த ஒரு 4000 5000 ஆர்பிஎம் போகிறீங்க அப்படின்னா ராக்கெட் மாதிரி வந்து பர்ஃபார்ம் வந்து பண்ணுது. பிரேக்கிங் பொறுத்த வரைக்கும் நீங்கள் நல்லா ஒரு ஹையர் ஸ்பீடில் அடிக்கிறதுனாலும் பர்ஃபெக்டாக வந்து உங்களுக்கு வந்து டிஸ்க் வந்து பிடிக்குது. பிரேக்கு வந்து ரொம்பவே நல்லா இருக்குது. ஹையர் ஸ்பீடில் நீங்கள் க்ரூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக ஹீட் அப்படின்றது நீங்கள் நார்மல் வியர்லாம் போட்டிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த வந்து உங்களுக்கு வந்து அந்த ஒரு ஹீட் அப்படின்றது கண்டிப்பாக தெரியும். நீங்கள் போய் இதை டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பாருங்கள். டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி உங்களுக்கு எந்த அளவுக்கு கம்ஃபர்ட்டாக இருக்குது, உங்களுக்கு செட் ஆகுமா அப்படின்றத டெஸ்ட் ட்ரைவ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து பை பண்ணுங்கள். ஓவராலாக இதோட பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. ரொம்ப டாப் நாச்சான ஒரு பர்ஃபார்மன்ஸ் கண்டிப்பாக வந்து நான் ஃபீல் பண்ணேன். இந்த ட்ரையம்ஃப் ட்ராக்கர் 400 பற்றி ஒரு கம்ப்ளீட்டான ரிவ்யூ நாங்கள் கொடுத்துருக்கோம், நாங்கள் நம்புகிறோம். இதே மாதிரி வேறு ஒரு வீடியோவில் சந்திப்போம்.